பகுதி 22. அறைக்கு வந்த அபயசிம்மன் பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்தான். அங்கே ஆளில் தவிப்புடன் அமர்ந்திருந்த பிரதீபா மாமனாரின் முகத்தை ஏறிட்டு பார்க்க அவர் போய்பார் என்பது போல் கஞ்சாடை காட்டினார். பிரதீபா எழுந்து அவர்களது அறைக்கு சென்றாள். கதவை திறந்ததும் சிகரெட் புகை அவளது முகத்தில் மோத அவள் மூக்கை புத்திக் கொண்டு இருமினாள். அதில் தன் சிந்தனை கலைந்து அவளை திரும்பி பார்த்த அபயசிம்மன் சிகரெட்டை ஜன்னல் வழியே வெளியே தூக்கி போட்டுவிட்டு அறையில் இருந்து வெளியேறினான். அவளை கடக்கும் வேளையில் கூட அவன் விரைப்பாக சென்றுவிட சற்று முன்பு வரை அவன் அவளோடு இழைந்தது, மகிழ்ச்சியில் திளைத்தது எல்லாம் ஏதோ 2 ஜென்மத்திற்கு முன்னால் நடந்தது போல் அவளுக்கு தோன்றியது. எங்கோ வெளியில் சென்ற அபயசிம்மன் இருள் சூழ்ந்த போதும் வீடு திரும்பவில்லை. அவனுக்காக காத்திருந்தவளை அதட்டி உருட்டி சாரதிதான் இரவு உணவை உண்ண வைத்தார். அவள் ஒரு வாய் உணவை அள்ளி வாயில் வைத்த நேரம் அபயசிம்மன் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தான். கணவனை கண்டதும் அவள் சாப்பிடாமலேயே எழுந்து கொள்ள சாரதி அவளை தடுத்தார். இரு, எதுக்கு இப்ப எழுந்துக்கிற? அவர் வந்துட்டார் மாமா. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த வயசுலயும் கண்ணு நல்லாதான் தெரியும். நானும் அவன் வந்ததை பார்த்தேன். அவரை சாப்பிட கூப்பிடணும்ல மாமா. ஒன்னும் தேவையில்லை, பசிச்சா அவனே வந்து எடுத்து போட்டு சாப்பிடுவான். நீ மாசமா இருக்கிற பொண்ணு, நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையை போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு என்று கண்டிப்பும் அக்கறையுமாக அவர் சொல்ல, பிரதீபா வேறு வழியின்றி தட்டில் இருந்த உணவை காலி செய்துவிட்டே அறைக்கு சென்றாள். படுக்கையறையின் கட்டிலில் சாய்வாக அமர்ந்து சுவரை வெறித்து கொண்டு இருந்தான் அபயசிம்மன். மெல்ல அடி எடுத்து வைத்து நடந்து வந்த பிரதீபா கட்டிலின் மறுபுறம் அமர்ந்து அவனை தயக்கத்துடன் ஏறிட்டு பார்த்தாள். அது அம்மா ஏதோ வாய் தவறி அப்படி பேசிட்டாங்க என்று அவள் வார்த்தைகளை பார்த்து பார்த்து கோர்த்து பேச, அவளை ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாமல் அவளுக்கு முதுகு காட்டியபடி படுத்து விட்டான். அவள் தயக்கத்துடன் அவனது தோளில் கை வைக்க அவனது உடல் விரைத்து கொண்டது. ஆனாலும் அவன் அவளது கையை உதறி தள்ளவில்லை. அவனது விரைத்த தன்மையை உணர்ந்த பிரதீபாவுக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அவள் தன் கையை இழுத்து கொண்டு அவனுக்கு முதுகு காட்டியபடி படுத்து கொண்டாள். இப்படியே நாட்கள் வாரங்களாக கடந்து செல்ல பிரதீபா தான் அபயசிம்மனின் ஒற்றை பார்வைக்காக ஏங்கி தவிக்க ஆரம்பித்தாள். வீட்டிலேயே இருப்பது பிரதீபாவிற்கு சலிப்பு தட்டியது. ஒரு நாள் மாலை வேளையில் சாரதியிடம் வந்த பிரதீபா, மாமா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் சூப்பர் மார்க்கெட் வரையும் போயிட்டு வரவா என்று கேட்டாள். இருமா, நான் போய் சட்டையை போட்டுட்டு வரேன் என்று சாரதி சோஃபாவில் இருந்து எழுந்து கொள்ள, இல்ல மாமா, உங்களுக்கு தான் மூட்டு வலி இருக்கே, நீங்க வர வேணாம், சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல தானே இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றாள். தனியா எப்படி போவ? நான் பாத்துக்கிறேன் மாமா என்றவள் சாரதி சொல்ல சொல்ல கேட்காமல் கிளம்பி சென்றாள். சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று சுற்றி சுற்றி பார்த்த பிரதீபா பெயருக்கு 4 பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள். அவள் தெருமுனையில் திரும்ப தீபு என்றழைத்தான் சித்தார்த். எதிர்பாராமல் அவனை கண்டதால் திகைத்து விழுத்த பிரதீபா அவசரமாக சுற்றும் முற்றும் பார்த்தாள். தெருவில் யாரும் இல்லைதான். ஆனாலும் அவனோடு நின்று பேச விரும்பாதவள் அப்படியே செல்ல எத்தனிக்க சித்தார்த் வேகமாக வந்து அவளது வழியை மறித்தபடி நின்றான். பிளீஸ் தீபு, ஜஸ்ட் 2 minutes அவன் கெஞ்ச பிரதீபா அரை மனதாக தலையசைத்தாள். சரி, என்னன்னு சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. நீ அவனோட சந்தோஷமா இருக்கியா என்று கேட்டவனை அவள் ஆழ்ந்து நோக்கினாள். அவன் வன்மத்தோடு அதை கேட்கவில்லை. கட்டாய திருமணமாயிற்றே என்ற தவிப்போடுதான் கேட்டான். நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன் சித்து என்றாள் அவள். அதை கேட்டதும் சித்தார்த்தின் முகம் விழுந்து விட்டது. அவனது பார்வை வலியுடன் அவளது வயிற்றில் ஒரு முறை பதிந்து மீண்டது. அவன் தன்னிலை அடைய சில கணங்களாக கலங்கிய கண்களுடன் அவளை ஏறிட்டு பார்த்தவன், அப்போ என்ன, நம்ம காதல முழுசா மறந்துட்டியா என்று கேட்டான். அதற்கு அவள் மௌனமாக இருந்தாள். அதே கேள்வியை அவள் தன் மனதிடம் கேட்க ஆம் என்றது அது. என் அப்பா பேசுனதுக்காகவா நம்ம காதல மறந்த தீபு? புரிஞ்சுக்க மாட்டியா சித்து? நான் என் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 3 மாசம் பிரெக்னெண்டாவும் இருக்கு. நீயே இன்னும் நம்மளோட பழைய காதலையே நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோடா என்றான். இப்போது அவன் மௌனமாகிவிட்டான். 2 நிமிடங்கள் கடக்க, எனக்கு பெங்களூர்ல ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, நாளைக்கு பெங்களூருக்கு போறேன் என்றவன் அவள் ஏதாவது சொல்வாளா என்று அவள் முகத்தை பாவமாக பார்த்தான். அவள் அவனது எதிர்பார்ப்பை உணர்ந்து அவனை ஏறிட்டு பார்த்து சிரித்தவள், ஆல் தி பெஸ்ட் சித்து என்றாள். அதற்கு வலுக்கட்டாயமாக இதழ் பிரித்து சிரித்த சித்தார்த் தேங்க்ஸ் என்றான். அதே நேரம் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்ற வண்டி சத்தமாக ஆர் நடிக்க திரும்பி பார்த்த பிரதீபா அதிர்ந்து நின்றாள்.
அபயசிம்மனின் வண்டிதான் அது. அவன் வண்டியிலிருந்து இறங்கவும் இல்லை, மனைவியின் மேல் இருந்த அழுத்தமான பார்வையை விளக்கவும் இல்லை. அபயசிம்மன் மீண்டும் நடிக்க அதில் தன்னிலை அடைந்த பிரதீபா வழியை விட்டு நகர்ந்து நின்றாள். ஜீப் அவர்களை கடந்து அவனது வீட்டின் வாசலில் சென்று நின்றது. ஜீப்பிலிருந்து இறங்கிய அபயசிம்மன் அவன் கதவை அடித்து சாற்றிவிட்டு வேக நடையுடன் வீட்டினுள் செல்ல பிரதீபா சித்தார்த்தை மறந்துவிட்டு வீட்டை நோக்கி நடந்தாள். பிரதீபா அவளது வீட்டினுள் நுழையும் வரை அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்த சித்தார்த் வருத்தத்துடன் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்றான். அபயசிம்மன் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருக்க அவனுக்கு எதிரே வந்து நின்ற பிரதீபா சித்துக்கு என்று வாயை திறந்த நொடி விரிட்டென்று எழுந்து நின்ற அபயசிம்மன், என்ன உன்னை மறக்க முடியாம கஷ்டப்படுறானா? உனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா என்று ஆத்திரத்தில் பல்லை கடித்தான். அவள் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவனுக்கு ஆத்திரம் எல்லையை கடந்தது. எதுனாலும் என் அம்முவை பெத்து கொடுத்துட்டு எப்படியோ போய் தொல்லடி என்று கத்தினான். அவனது பேச்சை கேட்க சகிக்காமல் முகத்தை சுளித்த பிரதீபா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அறைக்கு சென்றாள். மகனது கத்தலை கேட்டு பதற்றத்துடன் அறையிலிருந்து வெளியே வந்த சாரதி, என்னடா என்னாச்சு என்று கேட்க அவன் அடக்கப்பட்ட ஆத்திரத்துடன் அறைக்கு சென்றான். மேலும் சில நாட்கள் எவ்வித மாற்றமும் இன்றி நகர்ந்தது. அபயசிம்மனும் பிரதீபாவும் பேசிக்கொள்வதே இல்லை. ஒரு பக்கம் பிரதீபாவின் உடல் மசக்கையால் துவண்டு போயிருக்க, மறுபக்கம் கணவனின் பாராமுகத்தினால் மனம் சோர்ந்து போய் காணப்பட்டாள். இடையில் அவ்வப்போது மாதவியும் வந்து மகளை பார்த்து விட்டு செல்ல அவள் அப்படியேதான் இருந்தாள். ஒரு நாள் அலுவலக அறையில் தனது நாற்காலியில் சாய்வாக அமர்ந்து கண்களை மூடி யோசனையில் ஈடுபட்டிருந்தான் அபயசிம்மன். மாலை 6 மணி ஆனதும் டிரைவர் வந்து திறந்திருந்த அபயசிம்மனின் அலுவலக அறை கதவை தட்ட அதில் கண்களை திறந்தவன் என்ன என்பது போல் டிரைவரை பார்த்தான். சார், நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா என்று அவன் இழுக்க அபயசிம்மன் அமைதியாக இருந்தான். பையனுக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம் என அந்த டிரைவர் மின்று முழுங்க, சாவியை வச்சுட்டு கிளம்புங்க என்றான். அதன் பின்னர் இரவு 11 மணிக்கு வீட்டிற்கு கிளம்பி சென்றான் அபயசிம்மன். அவனுக்காக காத்திருந்த பிரதீபா அவன் வந்தபோது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். மனைவியின் முகத்தை சில நொடிகள் நின்று பார்த்தவன் கட்டிலின் மறுமுனையில் சென்று படுத்துக் கொண்டான். அவளும் எப்படியாவது அவனிடம் பேசிவிட வேண்டும் என்று 2 வாரமாக காத்திருக்கின்றாள். அவன் அதற்கு இடமே கொடுக்காமல் ஸ்டேஷனை கதி என்று கிடக்கிறான். அவள் தூங்கும் நேரம் வீட்டிற்கு வருபவன் மறுநாள் அவள் எழுந்து கொள்ளும் முன்பே ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்று விடுவான். அன்றும் அப்படியே அவளுக்கு முன்பாக எழுந்து கொண்டவன் குளித்துவிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பினான். காக்கி உடை அணிந்து கொண்டு கண்ணாடி முன்பு வந்து நின்றவன் தலைவார சீப்பை எடுக்க கை தவறி வாசனை திரவிய பாட்டல் கீழே விழுந்தது. அந்த சத்தத்தில் கண் விழித்தவள் கணவனை கண்டுவிட்டாள். அவனும் அவளை பார்த்தவன் கீழே விழுந்ததை எடுத்து வைத்துவிட்டு கண்ணாடியை பார்த்தான். பிரதீபா சோர்வாக கட்டிலில் எழுந்து அமர்ந்தவள், டியூட்டிக்கு கிளம்பிட்டீங்களா என்று கேட்க அவன் தன்னை சரிபார்த்துவிட்டு அலமாரியில் வைத்திருந்த பர்ஸை எடுத்து ஃபேன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு அறையிலிருந்து வெளியேறினான். அவளும் உடனே கட்டிலிருந்து இறங்கி ஹாலுக்கு வர அங்கே ஷூ அணிந்து கொண்டிருந்தான் அபயசிம்மன். அவனிடம் வந்து நின்ற பிரதீபா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட முடியாதா என்று கெஞ்சலாக கேட்க அவன் பதில் சொல்லாமல் அவளை கடந்து வாசலுக்கு வந்தவன் வண்டி எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்று விட்டான். பிரதீபா கண்கள் கலங்க கணவன் சென்ற திசையையே வெறுத்து பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். 11 மணி அளவில் அவள் அவளது போனுக்கு அழைப்பு விடுக்க அவன் என்னை பார்த்துவிட்டு எடுக்கவே இல்லை. மறுபடியும் போன் அடிக்க எடுத்து பார்த்தவன் புது எண்ணாக இருக்கவே அழைப்பை ஏற்று ஹலோ என்றான். மறுமுனையில் இருந்த பிரதீபா, இன்னும் 1/2 மணி நேரத்துல டாக்டர் எனக்கு ஸ்கேன் பண்ண போறாங்க என்று மட்டும் கூறிவிட்டு பட்டென்று அழைப்பை துண்டித்து விட்டாள். அப்போதுதான் தேதியை பார்த்த அபயசிம்மன், அடச்ச, இதை எப்படிடா மறந்த என்று நெற்றியை நீவினான். உடனே வண்டியை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினான். அவன் அங்கு சென்றபோது பிரதீபா ஸ்கேன் ரூமிற்குள் சென்று விட்டிருந்தாள். அவளுக்கு ஸ்கேன் செய்து கொண்டிருந்த டாக்டர் திடீரென வாங்க சிம்மன் என்று அழைக்க பிரதீபா வாசலில் நின்றிருந்த கணவனை கண்டு பார்வையை திருப்பிக் கொண்டாள். அபயசிம்மனிடம் பேசிக்கொண்டே குழந்தையின் வளர்ச்சியை ஆராய்ந்தார் மருத்துவர். ஸ்கேன் செய்து முடித்தவர் எல்லாமே நார்மலா இருக்கு என்று கூற தனது உடையை சரி செய்து கொண்டு அந்த அறையில் இருந்து வெளியேறிய பிரதீபா மெடிக்கல் ரிப்போர்ட்டை கூட வாங்காமல் வீட்டிற்கு கிளம்பி சென்றான். தேங்க்யூ டாக்டர் என்ற அபயசிம்மன் அவளது ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு கிளம்ப எத்தனைக்க, ஒரு நிமிஷம் சிம்மன் என்றார் டாக்டர். அவன் நின்ற டாக்டரை கேள்வியாக நோக்க, அவர் பிரதீபாவை பத்தி பேசணும் என்றார். சொல்லுங்க, உங்க மனைவிக்கு உங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா
என்று அவர் கேட்க அபயசிம்மன் பதில் சொல்லாமல் இருந்தான். கர்ப்ப காலத்துல உடல் ஆரோக்கியம் மட்டும் முக்கியம் இல்ல மிஸ்டர் சிம்மன், மன ஆரோக்கியமும் முக்கியம்தான். தொடர்ந்து உங்க மனைவி இப்படியே மன அழுத்தத்துல இருந்தா அவங்க மட்டும் இல்ல, அவங்க வயித்துல இருக்கிற குழந்தையோட வளர்ச்சியும் சேர்ந்துதான் பாதிக்கப்படும் என்றவர் மிக நீளமாக அறிவுரையை வழங்கினார். ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன் என்றவன் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றான். வழியில் பிரதீபா கண்களில் வழிந்து கண்ணீரை துடைத்துக் கொண்டே நடந்து சென்று கொண்டிருக்க அவளின் அருகே வண்டியை நிறுத்திய அபயசிம்மன், வண்டியில ஏறு என்றான். அவள் கோபத்துடன் அவனை கடந்து செல்ல வண்டியிலிருந்து இறங்கிய சிம்மன் 2 எட்டில் அவளை நெருங்கி அவளின் கையை பிடித்தான். அவள் தன் கையை உருவ முயல அவனது பிடி இறுகியது. வண்டில ஏறுன்னு சொன்ன அவன் அழுத்தமான குரலில் கூற அவள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு வண்டியில் ஏறி அமர்ந்தாள். அடுத்து வந்த நாட்களில் பிரதீபா மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள். கணவனின் மீது இருந்த கோபம் மறைந்து தாயை பார்க்க ஆவல் கொண்டாள். அன்று காலையில் தாயுடன் அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த பிரதீபா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா என்றாள் ஏக்கத்துடன். சரிடாமா, நானே நாளைக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் என்றார் மாதவி. மா, எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு என்று அவள் கூற மாதவி தவித்துதான் போனார். என்னடி நம்ம நிலைமை தெரிஞ்சு இப்படி கேட்டு வைக்கிற? நான் அங்க வந்து தங்க உங்க அப்பா ஒத்துக்க மாட்டார், நீ இங்க வந்து தங்க உன் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டார் என்று கூற, சரி விடு என்று இறங்கி போன குரலில் கூறிய பிரதீபா அழைப்பை துண்டித்து விட்டு சமையலறைக்கு சென்றாள். அவள் பேசியது எல்லாம் குளியலறையில் உடை மாற்றிக் கொண்டிருந்த அபயசிம்மனின் காதில் தெளிவாக விழுந்தது. அவன் காவல் நிலையத்திற்கு செல்ல தயாராகி வந்து சாப்பிட அமர முகத்தை என்று வைத்துக் கொண்டு அவனுக்கு காலை உணவை பரிமாறினாள் பிரதீபா. மனைவியை ஒரு பார்வை பார்த்தவன் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினான். மருமகளே, கார சட்னி சூப்பர்மா என்று பாராட்டினார் சாரதி. அதற்கு அவள் எதுவும் சொல்லாமல் இருந்தாள். அவர் என்னவாயிற்று என்று ஓர பார்வையால் கேட்க அவள் ஒண்ணுமில்லை என்பது போல் தலையசைத்தாள். சாரதி மகனை பார்த்தார். அவன் சாப்பிட்ட தட்டை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்தான். போய் உன் அம்மாவை பார்த்துட்டு வா என்று அவளை பார்க்காமலே சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்றான். மாமா, என் காதல கேட்டதுதான் உங்க காதலை கேட்டுச்சா என்று பிரதீபா நம்ப முடியாமல் கேட்க சாரதி வாய்விட்டு சத்தமாக சிரித்தார். சீக்கிரம் போய் கிளம்பு, மனசு மாறிட போறான் என்று அவர் சொல்ல பிரதீபா அவசரமாக அறைக்கு சென்று தயாராகி ஆளுக்கு வந்தாள். மாமா, மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன், நைட்டுக்கு தோசை மாவு இருக்கு என்று சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா என்றார். சரி மாமா. ஆமா, எதுல போக போற? ஆட்டோவுலதான் மாமா என்றாள். ஆட்டோவுல எல்லாம் வேண்டாம், போய் வண்டியில உட்கார், நானே கொண்டு போய் விடுறேன் என்ற அபயசிம்மன் ஷூலேஸை கட்டிக்கொண்டு எழுந்து நின்றார். அதை கேட்ட சாரதியும், கடவுளே, இப்போவாவது என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடுத்திய, ரொம்ப நன்றிப்பா என்று மேலே பார்த்து வணங்க பிரதீபா சிரிப்பை அடக்கிக் கொண்டு நின்றிருந்தாள். அபயசிம்மன் தந்தையை முறைத்து விட்டு மனைவியை பார்த்தவன், கிளம்பு என்று பல்லை கடித்தான். அவள், ஒரு நிமிஷம், மழை வர மாதிரி இருக்கு, நான் போய் குடை எடுத்துட்டு வரேன் என்று கூற அவன் அவளை முறைத்து பார்த்தே, என்னடி நொக்கலம், கொன்றுவேன், போய் வண்டியில் ஏறு என்றான். பிரதீபா வாயை மூடி சிரித்து கொண்டே செல்ல அவனும் சென்ற போலீஸ் வண்டியை எடுத்தான். மாமனார் வீட்டின் முன்பு வண்டியை நிறுத்தியவன், இறங்கு என்று சொல்ல அவள், நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்றாள். ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, நீ போ. ஒரு 2 நிமிஷம் தானே, ஜஸ்ட் உள்ள வந்துட்டு போங்க என்று அவள் கெஞ்ச அவன், அதான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, இறங்குடி என்று எறிந்து விழுந்தான். உடனே அவளின் முகம் வாடிவிட்டது. அதை கண்டவன் என்ன நினைத்தானோ, இறங்க போனவளின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான். அவள் என்ன என்பது போல் அவனை ஏறிட்டு பார்த்தாள். மற்றொரு கையால் அவளின் கன்னத்தை தாங்கி தன்னை நோக்கி இழுத்தவன் அவளின் நெற்றியில் இதழ் பதித்து, உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வீட்டுக்கு வா என்றான். அதில் சற்று முன் வாடிப்போன அவளது முகம் மலர்ந்தது. நிஜமாவா என்று அவள் கேட்க அவன் ஆம் என்பது போல தலையசைத்தான். அடுத்த கணமே அவனின் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்து, தேங்க்ஸ் என்று கூறி சிரித்தாள் அவள். வெகு நாட்கள் கழித்து கிடைத்த மனைவியின் அருகாமையிலும் இதழ் தீண்டலிலும் தன்னிலை இழந்த சிம்மன் சுற்றமுற்றும் பார்வையை சுழல விட்டான். அவ்விடத்தில் அவர்களை தவிர யாரும் இல்லாமல் இருக்க அவள் இதழ் நோக்கி குனிந்தான். பிரதீபா பதற்றத்துடன் அவன் வாய்மேல் கை வைத்தவள், என்ன பண்றீங்க, நாம ரோட்ல இருக்கோம் என்றாள். அவன் அவள் கையை எடுத்துவிட்டு, அதான் யாரும் இல்லையே என்றான் அடக்கப்பட்ட புன்னகையுடன். அதில் மயங்கியவன் அவளது முகத்திலேயே பார்வையை பதித்திருக்க அவன் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்திலேயே மனைவியின் இதழ்களை அழுத்தமாக தீண்டிவிட்டு விலகினான்.